இறைவனை உண்மையிலேயே நேசிப்பவன், இறைவனை உண்மையிலேயே உணர்பவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய நியாமத்துக்கள் அனந்தம் அனந்தம். அப்படி ஒரு அபலைக்கு, ஒரு நலிந்த, ஒரு பலகீனப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தந்த நியாமத், அவர்கள் மீது கருணை, அவர்கள் மீது காட்டிய கருணை எந்த அளவுக்கு வீரியமாக ஆனது என்பதை இன்று ஓதப்பட்ட தராவியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். உம்மிடத்துல தன் கணவனை பற்றி தர்க்கம் செய்த ஒரு பெண்ணுடைய குரலை அல்லாஹ் கேட்டிருக்கிறான், கேட்டுவிட்டான். உம்மிடத்துல முதாக்கரா செய்த, திரும்ப 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 மாறி 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 முறையிட்ட அந்த பெண்ணுடைய குரலை அல்லாஹ் கேட்டுவிட்டான். அல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉம் பஸீர். அல்லாஹ் அகப்பார்வை உடையவன், நன்கு கேட்பவன் என்று இந்த வசனம் முடியும். இந்த ஆயத்தின் கதாநாயகி யார் என்று பார்க்கும்போது கௌலா பின்த் ஸலபா ரலியல்லாஹு தஆலா. கௌலா ஒரு மிகச்சிறந்த பெண்மணி, சகிப்புத்தன்மையும் சாதுரியமும் நிறைந்த பெண்மணி, பொறுமையான பெண்மணி, ஒரு சகிப்புத்தன்மை மிக்க பெண்மணி. கணவரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அன்பு, ரொம்ப ஓவர் பாசம் தொடர்ந்து நடக்கும் போது கந்திஷ்டி விழுந்த மாதிரி என்ன செய்யும், ஒரு சின்ன பிணக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள. எல்லாரும் ஒரேடியா அப்படி அன்பிலேயே பிசைஞ்செல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நேரம் ஒரு சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்படி வந்தா தான் அது வாழ்க்கை. பிரச்சனையே இல்லாதது ஒரு வாழ்க்கை இல்லை. ஊடலும் கூடலும் நிறைந்ததுதான் குடும்ப வாழ்க்கை. அப்போ ஒரு சின்ன ஊடல் ஒன்று ஏற்பட்டது. ஏற்பட்ட உடனே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார். அவர் கொஞ்சம் வயதானவர். என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, தலாக்குடைய வார்த்தை ஆரம்பத்துல தலாக் இப்படி நிகழாது. தலாக் விட்டுட்டேன், தலாக் விட்டுட்டேன், தலாக் விட்டுட்டேன்ற மாதிரி சொல்றாலாம் தலாக் நிகழாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். உன் முதுகு என் தாயின் முதுகை போல உள்ளது அப்படின்னு. அதாவது அவுரத்துகள், வெட்கஸ்தலங்கள் இருக்கிறது அல்லவா, வெட்கஸ்தலங்களை தாயினுடைய அந்த அந்தரங்கத்தோடு ஒப்பிட்டு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னா இது பேர் லிஹார்னு சொல்லுவாங்க அரபில. இந்த ஒன்றை சொல்லிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா முறிஞ்சிடும். ஆரம்பத்துல தலாக் வர்றதுக்கு முன்னாடி, தலாக்குடைய வாசகங்கள், தலாக்குடைய அந்த முறைப்பாடுகள் வர்றதுக்கு முன்னாடி அரபுகள் இப்படித்தான் பயன்படுத்துவாங்க. ஓ முதுகு என் தாயின் முதுகை போல இருக்கிறதுனா முடிஞ்சிடும். முதுகு என்பது அவுரத்து பெண்களுக்கு, தொடை என்பது அவுரத்து பெண்களுக்கு. முகத்தை பார்த்து சொல்றாரு ஒருத்தர், அது தலாக் ஆகுமா லிகார் ஆகுமான்னு சொன்னா அதெல்லாம் லிகார் ஆகாது. உன் மூஞ்சி எங்க அம்மா மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ற, உன் சமையல் எங்க அம்மா சமையல் மாதிரியே இருக்குதுப்பான்னு சொல்லி சொல்ற, அதெல்லாம் ஒன்னாகாது. அவுரத்து, அதாவது மறை உறுப்புகள் இருக்கிறது அல்லவா, பெண்களுடைய மறை உறுப்புகள். அந்த மறை உறுப்புகளை தாயின் உறுப்புகளோடு சேர்த்து வச்சு பேசினான்னு சொன்னா லிகார் ஆயிடும். அந்த பந்தம் முறிஞ்சு போகும். தாயுடைய ஸ்தானத்துக்கு அவளை கொண்டு வந்துட்டான்னு அர்த்தம். இந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்ட இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, என்ன வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டார், கோபத்துல சொல்லிட்டார். உன் முதுகு என் தாயின் முதுகை போன்று உள்ளது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிடுறாங்க. இந்த அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ரசூலல்லாஹ், ஏதாவது ஒன்றை பண்ண முடியாதா? அவசரத்தில், ரொம்ப உஷ்ணத்தில், கோபத்தில் அவர் சொல்லிவிட்டார். நீங்கள் தயவு செய்து ஏதாவது மாற்று கருத்து, அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுடைய ஆலோசனையின் பேரில் ஏதாவது ஒன்று மாற்றம் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். முடியாதுமான்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி அவர் சொல்லலாம் யோசிக்காம? தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா அவருக்கு? அவர் எப்படி சொல்லலாம்? முடியாதுன்னு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா அமைதியின் உருவமாக சென்று விட்டார்கள். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாங்க அந்த அம்மா. யா ரசூலல்லாஹ், அவர் தவறை உணர்கிறார், என்னிடத்தில் வருத்தம் தெரிவிக்கிறார். நானும் அவரும் அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யமான தம்பதி. அது மட்டுமல்லாமல் எனக்கு சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கின்றன. அவரை கவனிப்பதற்கும் ஆள் தேவை, வயதானவர். அதனால எங்களுடைய பிரிவு நிச்சயமாக ஒரு பெரும் பாதிப்பை அவருக்கும் கொடுக்கும், பிள்ளைகளுக்கும் கொடுக்கும். நாயகமே, ஏதாவது நீங்கள் மாற்ற முடியாதா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் விஷயத்துல அல்லாஹ்வுடைய உத்தரவு வரலமா, கண்டிப்பாக மாற்ற முடியாது, தலாக் தலாக்கு தான், பிரிவு பிரிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்தாங்க. திரும்பவும் யா ரசூலல்லாஹ், என் பிள்ளைகளை பாருங்கள், என் சூழ்நிலையை பாருங்கள், அவர் மரணமடைந்து விட்டாலோ அல்லது நான் மரணமடைந்து விட்டாலோ எங்களை தூக்கி போடுறதுக்கு கூட பெரிய சொந்தங்களும் இல்லை, பந்தங்களும் இல்லை. அதனால யா ரசூலல்லாஹ், இது விஷயத்தில் எங்களுடைய கணவரின் தவறை நீங்கள் மன்னித்து எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு வழிகாட்டணும். அப்படின்ன உடனே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோ சான்ஸ்ன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வரல, தாயுடைய ஸ்தானத்துல வச்சு ஒன்ன வச்சு பார்த்தது தவறு, அதனால லிஹார் தான் சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுடைய ஈமானம் பாருங்க. ரசூல் கைவிட்டுட்டாங்க, என்ன படைச்ச ரப்புமா என்ன கைவிட போறான் அப்படின்னு அழுதாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல அழுது மன்றாடுனாங்க. இந்த தாயின் கூக்குரல் அல்லாஹ்வின் அரிசை தொட்டது, கௌலாவின் கூக்குரல் அல்லாஹ்வின் அரிசை தொட்டது. பிரச்சனைகள் என்று வரும்போது படைத்தவனை நாடுகின்ற ஒவ்வொருவனும் இந்த கௌலா ரலியல்லாஹு அன்ஹாரிடமிருந்து பாடம் பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக ஆயத்து வந்து இறங்கியது. கது சமி அல்லாஹு கௌலல்லதி யோதனார, அதுதான் 28வது ஜுஸு ஆரம்பம். இந்த வார்த்தையை கேட்டு அந்த அம்மா அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. எங்கேயோ ஒரு ஓரஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய கௌலாவின் வார்த்தைக்கு அரசின் அதிபதியே நீ பதில் தருகிறாயா அப்படின்னு அல்லாஹ்விடத்துல சுக்ரு செய்தார். பின்னாடி காலகட்டத்துல உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு போய் கொண்டிருக்கும் போது வயதான மூதாட்டி தட்டு மாதிரி வர்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொல்றாங்க. அந்த பெண்ணு, அந்த வயதானவங்க இப்படி பார்ப்பாங்க இல்லையா, கிராமத்தாள்கள் இப்படி பாக்குறாங்க. ஓ ஜனாதிபதியா, அமீருல் மோமினா? ஆமாண்ண. உடனே பேசுறாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அதுல உமர் கொட்டிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வயதானவங்க பேசினா விட மாட்டாங்களே, பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த பெண்மணி. ஹஜ்ரத் உமரும் அந்த இடத்துல நின்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஜனாதிபதியா, ஹலீஃபா, ஒரு வயதான பொம்பளை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, மணிக்கணக்கா ஆகுது, நாங்கெல்லாம் போயிட்டோம், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு. உடனே ஹஜ்ரத் உமர் சொன்னாங்களா, ஃபர்லான தொழுகை மட்டும் இடையில வரலன்னு சொன்னா, ஃபர்லான தொழுகை மட்டும் இடையில் குறுக்கிடவில்லை என்று சொன்னால் நாள் கணக்கல்ல மாத கணக்காக இவரிடத்தில் நான் பேசுவேன் அப்படின்னாங்களாம். யார் அவங்க? உடனே இவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தர்க்கம் செய்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அல்லாஹ்வின் மிகச்சிறந்த கருணையை பெற்று ஆண்டவன் சட்டத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு, ஆண்டவனின் சட்டத்தையே ஆண்டவனே மாற்றக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த வல்லமை படைத்தவர். அதற்கு பிறகுதான் தலாக்குனே ஒண்ணு ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி தலாக்குலாம் ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு நான் அந்த படைத்தவனே காது கொடுத்து கேட்டிருக்கிறான் இவங்க வார்த்தையை, நான் கேட்க கூடாதா அப்படின்னாங்களாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இறைவனை நம்பினவன் கைவிடப்படான். அதுதான் கௌலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பாடம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் படைத்தவனையே முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தருள்வானாக.